ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி ஹலோ இருக்கிறீங்கள்? சுவேண்டிகா என்னுடைய நண்பி டொம் சாய் உங்களுக்காக டொம்காய் சூப் செய்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டை பாருங்க, என்னென்ன மரக்கறியெல்லாம் நாங்கள் போடுறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கலர்ஃபுல்லான மரக்கறிகளை தெரிவு செய்து கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் கொரியண்டர் லீஃப், மற்றது எங்களோட வீட்டில் இருக்கிற கஃபீர் லைம் என்று சொல்லி அந்த இலை, சித்ரோன இனத்தை சார்ந்தது, லைம் இனத்தை சார்ந்த அந்த இலை, அந்த இலையை தான் நாங்கள் வீட்டில் இருந்து எடுத்துக்கொள்கிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய கருவேப்பிள்ளை மரம், அதை உங்களுக்கு இதோட காட்டுறேன் எப்படி இருக்குதாண்டு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கோ. மரக்கறி நீங்கள் கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இந்த கோவாய்க்கு பதிலாக ப்ரோக்கோலியும் பாவிச்சு கொள்ளலாம். மற்றது காளானுக்கு பதிலாக ப்ளூமன் கோல், இது கஃபீர் லெமன் லைம் இலை, மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் கொரியண்டர் இலை, மல்லி இலை ரெடி பண்ணியிருக்கிறோம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நாங்கள் மரக்கறியை இதில் பார்த்திங்கன்னா களங்கள் என்று சொல்லி அந்த தாய்லாந்து நாட்டு இஞ்சி, மற்றது தேசிக்காய், நாங்கள் திரும்ப இருக்க அதில் பார்ப்போம். இதில் களங்கள் என்று சொல்லி அந்த தாய்லாந்து நாட்டு இஞ்சி, மற்றது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ், மற்றது நீங்கள் தேவைக்கு அளவு உரைப்படுத்தி கொள்ளுங்க. இதில் பார்த்திங்கன்னா தாய்லாந்து நாட்டு சூப், அதில் பாருங்கள் அந்த படம் போட்டிருக்குறோம். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற சூப்பு பவுடரையும் பாவிச்சுக்கொள்ளலாம். பார்த்திங்கன்றால் உப்பு, மற்றது சீனி, மற்றது ஃபிஷ் சோஸ் என்று சொல்லி தாய்லாந்து நாட்டில் கடையில் வாங்கலாம் ஃபிஷ் சோஸ். மற்றது நீங்கள் தேங்காய் பால் பவுடர் 1 லிட்டர் எடுத்துக்கொண்டால் நல்ல, நாங்கள் 1/2 லிட்டர் எடுத்துக்கொண்டு அப்புறம் தண்ணி கலந்தோம். இது வீடியோ எடுக்கிற நேரம் எடுத்தது தான். நீங்கள் 1 லிட்டர் வாங்கினீங்கன்னா நல்லது. இதுதான் அந்த தாய்லாந்து நாட்டு கடையில் விற்கிற அந்த தாய்லாந்து நாட்டு சூப் பாவிக்கிறதுக்கு. இது போட்டிங்கன்னா ஒரு ஒரிஜினல் தாய்லாந்து நாட்டு சூப் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுறோம் சமைக்கிறதுக்காக. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி இதில் ஒரு டம்ளரில் அரைவாசி தண்ணி எடுத்துருக்குறாங்க. இப்போ தண்ணியை தான் இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுறையில் அதுக்கு பதிலாக தண்ணியை தான் ஊற்றி இப்போ இந்த சூப் ரெடி பண்ண போகிறாங்க. முதலாவதாக அந்த களங்கள் என்று சொல்கிற அந்த தாய்லாந்து நாட்டு இஞ்சியும் லெமன் கிராஸ் எல்லாம் போட்டு லைட்டாக அவிய வச்சுக்கொள்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா டிரெக்டாகவே தேங்காய் பாலை ஊற்றிக்கொள்கிறாங்க. மிகவும் சுவையாக இருந்தது. நீங்களும் இதை உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்க. எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்ற ஆக்களுக்கு மிகவும் நல்லா இருக்கும். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை எடுத்து 4ஆக வெட்டி கொள்கிறாங்க. பெருசாக போடையில் சின்னதாக போடையில் பெருசாகவே போட்டுக்கொள்கிறாங்க. இப்போ அதை மூடி கொஞ்சம் ஒரு கொதி வரும் வரையும் அவிய விடணுமாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேசி புளியை எடுத்துக்கொள்கிறோம் ஒரு கிண்ணத்துக்குள்ளே. இப்போ ஒரு கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கோழியோட நெஞ்சு பகுதியை வெட்டி வச்சுருந்த அந்த நெஞ்சு பகுதியை இப்போ போட்டுக்கொள்கிறாங்க. இந்த கோழி ஒரு 80% அவிய விடணுமா. இப்போ ஒரு 80% அவிஞ்ச அவியக்கு முதல்ல அதுக்கு உப்பும் பார்த்திங்கன்னா அந்த சூப் தாய்லாந்து நாட்டு சூப் பவுடரையும் அதோட சேர்த்து கொட்டிக்கொள்கிறாங்க. இப்போ இந்த கோழி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 80% அவிஞ்ச பிறகு இருக்கிற மரக்கறி எல்லாத்தையுமே ஒன்றடியாக கொட்டிக்கொள்கிறாங்க. நான் நினச்சேன் இந்த கரட்டெல்லாம் அவியாதுன்னு சொல்லி. ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நேரம் இந்த சூப் கொதிக்கலாம். ஆனால் எல்லா மரக்கறியுமே அழகாக அளவாக அவிஞ்சிருந்தது. நம்பவே இல்லாமல் இருந்தது. உண்மையாகவே இருக்கிற எல்லா மரக்கறியுமே அதில் போட்டுக்கொள்கிறாங்க. நீங்கள் இந்த காளானுக்கு பதிலாக ப்ளூமன் கோல் எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் வெள்ளை கலருக்காக. இப்போ காளானையும் இருக்கிற மிச்ச மசாலா மரக்கறிகளையும் போட்டுக்கொள்கிறாங்க. மசாலா
தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து நாங்கள் பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் தான் வாங்கியிருந்தோம். நீங்கள் 1 லிட்டர் பாலை வாங்கிக்கொள்ளுங்க. கொஞ்சம் தேங்காய் பால் வந்து எங்களுக்கு க்ரீம் மாதிரி இருக்கிறபடியாக நாங்கள் தண்ணி கலந்து கொண்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் சோஸையும் வந்து ஊற்றிக்கொள்கிறாங்க. இதில் கொஞ்சம் சீனியும் போட்டுக்கொள்கிறாங்க. தாய்லாந்து சூப்பில் சீனியும் போட்டுக்கொள்கிறாங்க. அதோட பச்சை மிளகாய் நீங்கள் நல்ல உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளும் இருக்கிறபடியாக கொஞ்சம் குறைவான பச்சை மிளகாய் போட்டுக்கொண்டோம். இதுதான் நண்பர்களே தாய்லாந்து நாட்டு சூப். உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சின்னாக்கள்லாம் விரும்பி குடித்தார்கள். உங்களுக்காக பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாங்கள் போன வருஷம் உங்களுக்காக ஒரு தாய் கறி வந்து சோம்சாய் வந்து சமைச்சிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தாரன் கடைசியில் விரும்பினாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களோட மகனோட ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகள் வந்திருந்தது. அவைக்காக எங்களோட நாட்டு சமையலும் சமைச்சிட்டு சூப்பை வந்து தாய்லாந்து நாட்டு சமையல் சமைச்சிருந்தோம். எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னா கடைசியாக தான் போட்டுக்கொண்டாங்க. அந்த நாங்கள் கருவேப்பிலை போடுற மாதிரி கடைசியாக அந்த லெமன் ஜூஸையும் கடைசியில் ஊற்றியாச்சு. இப்போ தாய் சூப் வந்து ரெடி ஆகிட்டுது. உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கொள்வோம். இவ்வளோதான் தாய்லாந்து நாட்டு சூப். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த தாய்லாந்து நாட்டு சூப்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா நாங்கள் இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். உங்களுக்கு தாய்லாந்து நாட்டு வேறு சாப்பாடு என்ன வேணுமென்று சொன்னீங்கன்னா நாங்கள் அடுத்த வருஷம் தான் நினைக்கிறேன் டைம் கிடைக்கும் கொண்டு நாங்கள் அடுத்த வருஷம் அல்லது இந்த வருஷம் கடைசியில் உங்களுக்காக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி போடலாம். தாய்லாந்து நாட்டு சாப்பாடு நீங்கள் விரும்பினதை எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச தாய்லாந்து நாட்டு சாப்பாடு இதுன்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அதோட நானும் சேர்ந்து பழகிக்கொள்கிறேன். பாருங்கள், நாங்கள் கடைசியில் எல்லோரும் இருந்து சாப்பிட்ற ரெடி ஐட்டம் தாய்லாந்து நாட்டு சாப்பாடு. அதோட சேர்த்து எங்களோட நாட்டு சாப்பாடும் செய்கிறதுக்கு நானெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். டேபிள் கிரில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஹாவ் அ நைஸ் சண்டே ஃப்ரெண்ட்ஸ்.